வணக்கம். தமிழ் பட்டாளம். இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் வந்து சிம்பிளிஃபிகேஷனில் டே ஒன்று ஆக்சுவலாக 12ஆம் தேதி போட்டிருக்க வேண்டிய கணக்கு 12 13 14 இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூவாக போடுவோம். சேம் நான் சொன்ன மாதிரி தான் அந்த மேக்ஸு 25 கணக்கு ப்ளஸ் தமிழ். ஸோ தமிழுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, மீண்டும் மீண்டும் சொல்கிறதா தான் தமிழுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, அதுக்கு அடுத்து ப்ரியாரிட்டி வந்து மேக்ஸு. ரெண்டுலேயும் முழு மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் மார்க் ஸ்கோர் அதிகமாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் போல் யூனிட் 8க்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா குவாலிட்டி. அப்படியே அந்த ரேஷியோவில் படிச்சுட்டே வந்து, ஆனால் எல்லாத்தையும் படிச்சு தான் ஆகணும். ஆனால் அந்த ரேஷியோவில் படித்தோம் அப்படின்னோம்னாக்க நம்ம ஸ்கோர் நம்ம கேட்ட மாதிரி அதிகமான மதிப்பெண்கள் பெற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தினந்தோறும் உழைங்க. அதாவது பிரதிபலன் யோசிக்காதீங்க, எதையும் திருப்பி பார்க்க வேண்டாம். அந்த 4 மாதத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு என்ன பண்ணுறது, ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பரீட்சை பூரா எல்லாம் வின் பண்ணவங்க, அதாவது மார்க்கு குறைவாக எடுத்தவங்க, அதாவது குறைவான திறமையுடையவர்கள் அப்படின்லாம் நிர்ணயிக்க முடியாது. சில ஏதோ ஒரு ரீசன்னால உங்களுக்கு அது தள்ளி போயிருந்திருக்கலாம். ஆனால் அடுத்து அந்த தப்பை செய்யக்கூடாது. திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் ஒரே தப்பை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அந்த ஸ்கோர் பண்ணவே முடியாது. யார் ஒருத்தவங்க இதெல்லாம் வைராக்கியப்பட்டு அந்த எதையும் கண்டுக்காம ஒரே நேர்கோட்டு பாதையில் பயணிக்கிறாங்களோ கஷ்டம்தான். கஷ்டத்தவே இனிமையாக கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா, விருப்பப்பட்டு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னாக்கா இந்த போஸ்டிங்கு, அதாவது அந்த ஜூன் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய விரதத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஜூனில் நீங்கள் நான் எப்போ டெய்லி இதையும் தினமும் சொல்கிறது தான், இந்த பரீட்சைக்கு படித்து முடிச்சிட்டிங்கன்னாவே குரூப் 2 குரூப் 1க்கு ஈஸியாக எளிமையில் இருக்கும். ஏன்னா கணக்கு வந்து அவ்வளோ தரம் கணக்கு இப்போ பயிற்சி பண்ண போகிறீங்க. அதையே நீங்கள் ரிப்பீட் பண்ணி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். புதுசாக எதையும் படிக்க வேண்டாம் தயவு செய்து. படித்ததை மீண்டும் 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 ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க, மெமரி வரும். சரி, ஓகே, கணக்குக்கு போயிடலாம். இப்போ வந்து சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. 2x டிவைடட் பை 1 + 1 பை 1 + x 1 - x அப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 2/3. இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா இது காம்ப்ளெக்ஸ், அதாவது பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. இதை பூராத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்த்தோம் அப்படின்னோம்னா இது 1 - x 1ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 1 - x தான் வரும். அதில் அதோட ஒரு இதைய 1 - x-ஐயும் 1 + x-ஐயும் ப்ளஸ் x-ஐயும் கூட்டுனீங்க அப்படின்னா 1/1 - x-ன்னு வரும். இந்த தான் சுருக்குனீங்கன்னா அதுக்கடுத்து அங்கே என்ன இருக்குது, 1 + 1/1 - x அப்படின்னு இருக்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், இது அப்படியே ஒரு பின்னத்தை வகுக்கும் பொழுது அது தலைகீழியாக பெருக்கி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 - x/1ன்னு வரும். இந்த இடத்துல அடுத்து சுருக்கினீங்கன்னா அப்படின்னாக்க இதைய 1 + 1 2, அப்போது 2 - x அப்படின்னு வந்துடும். அதாவது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னோம்னா 2x டிவைடட் பை 2 - x = 1ன்னு வந்துடும். இப்போது என்ன பண்ணணும், 2x = 1 அப்படின்னு இருக்கிறத இங்கிட்ட மல்டிப்ளை பண்ணணும். ஒரு ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரேன். அப்போ பாருங்கள், இது என்ன ஆகுனா 2x = 2 - x அப்படின்னு வந்துடும். இப்போ 2 - x அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு அப்படின்னாக்க இங்கே இந்த x - x அப்படிங்கிறது இங்கே வந்து ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். அடுத்த ஸ்டெப்பு 2x + x = 2 அப்படின்னு மாறிடும். அடுத்த ஸ்டெப்பு அப்போ 3x = 2 அப்படின்னு இருக்கும். அப்போ x = 2/3 அப்படின்னா ஆன்சர் வந்துடும். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இதையே சிம்பிளிஃபை பண்ணி இந்த இடத்துல 1 + x - 1/x அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்க என்ன கிடைக்கும், இதையும் பெருக்கி இதை கூட்டணும், அதான முறை. அப்போ இதையும் பெருக்குறீங்க அப்படின்னாக்கா பெருக்கி கூட்டினீங்க அப்படின்னா பெருக்கு நம்ம 1 - xன்னு வரும். அதைய +x - x அடிபட்டு போயிடும். 1/1 - xன்னு வந்துடும் இந்த இடத்த சுருக்குனீங்கன்னா. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 + 1/1 - xன்னு இருக்கும். இதே வந்து நம்ம எப்பயுமே 1 + 1/1 - xன்னு இருக்கும். இதை தலைகீழியாக போட்டு பெருக்கணும் அப்படின்னா 1 - x டிவைடட் பை 1ன்னு வரும். இது ஓரோன்னு 1 1 + 1 2, அப்போது 2 - x அப்படின்னு வந்துடும். 2 - xன்னு கீழே இருக்கும். மேலே 2x = 1ன்னு இருக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். அது எளிமையாக ஆனால் கணக்கு தான்.
அது 2/3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். பொறுமையாக போட்டிங்க அப்படின்னா எளிமையில் போட்டுடலாம். அடுத்த கணக்குக்கு போகலாம். அடுத்த கணக்கு ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். இது அடிக்க வருஷம் கேட்கக்கூடிய கணக்கு தான். அதாவது ப்ளஸ் அப்படிங்கிறது பெருக்கலாகவும் மைனஸ் அப்படிங்கிறது வகுத்தலாகவும் இன்ட்டு அப்படிங்கிறது ப்ளஸ் ஆகவும் வகுத்தல் என்பது மைனஸ் ஆகவும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுக்குரிய வேல்யூ கேட்குறாங்க. இப்படி போட்டால் இதைய போர்டு மாஸ் விதி பிரகாரம் போட்டிங்க அப்படின்னா 12, மைனஸ் அப்படின்னு இருக்க இடத்துல வகுத்தல் இருக்குது 3, ப்ளஸ் அப்படிங்கிற இடத்துல பெருக்கல் இருக்குது 5, அதுக்கடுத்து இன்ட்டு அப்படிங்கிற இடத்துல ப்ளஸ் இருக்குது 20. இதுதான் அதோட சுருக்கம். 4 × 5 20, 20 + 20 40. இதுதான் இதுக்குடைய ஆன்சர். அங்கே ஆன்சர் 40 போட்டிருக்காங்க. இது 40. இது சிம்பிளான கணக்கு. சிம்பிளிஃபிகேஷனில் கொஞ்சம் மாடரேட்டான கணக்கு கொடுத்தாலும் கூட நீங்கள் இதைய கணக்கை பொறுத்தளவில் அடுத்தவங்க சொல்லித்தர்றதுனால வரவே வராது. உண்மை அதுதான். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோமோ எல்லாமே அப்படி தான். அது கணக்காக இருந்தாலும் சரி, பாலிட்டியாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி நம்ம திங்கக்கிழமை 50 மார்க்கு +1 எழுதியிருக்கீங்க, இன்றைக்கி 50 மார்க் எழுதிருக்கீங்க. அதே 1 மார்க்காக கூட வாசித்து கூட விடுறேன். அதே நீங்கள் மனனம் பண்ணிக்கிட்டே இருக்க உங்களுக்கு அது மைண்ட்லி ஸ்ட்ராங்காக ஸ்டோர் ஆயிரும். அப்போது இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு எளிமையில் விளங்க ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இந்த ஃபிப்னோசி நம்பர் தொடர் அப்படின்னா ஃபிப்னோசி நம்பர் எப்படி இருக்கும்? 1 1 2 அப்புறம் 3 அப்புறம் 5 அப்புறம் 8 அப்புறம் 13 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்குறாங்க? ஃபிப்னோசி தொடரில் 7வதுக்கும் 6வதுக்கும் உள்ள வித்தியாசம் 1 2 3 4 5 6 7. இது 6. 7க்கும் 6க்கும் உள்ள வித்தியாசம் 13லேருந்து 8 போச்சுன்னா 5. இதுதான் ஆன்சர். ஸோ இந்த ஃபிப்னோசி தொடர் இப்படி தான் வரும். அதைய பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ஆன்சர் ரெடி எளிமையில் போட்டுடலாம். அடுத்த கணக்குக்கு போகலாம். ஒரு நாளைக்கு இப்படி 25 கணக்கு அப்படிங்கிற போது உங்களோட மைண்டு இதுக்கு செட் ஆயிரும். தயவுசெய்து இந்த கிளாஸில் போட்டுட்டு போகிறீங்க. 10 கணக்கு தான் போடுறேன். அதில் மிச்சம் இருக்கக்கூடிய 15 கணக்கை சின்சியராக போய் ஒரு 1/2 hour என்ன ஆனாலும் சரி இந்த கணக்கை போட்டு முடிச்சுட்டு தான் அடுத்தது போகணும். 1 hour சொல்லியிருக்கேன் தமிழ் படிக்க. இதை ரொட்டீனாக பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே மற்றபடிக்கு பரீட்சையெல்லாம் கூட நினைக்காதீங்க. இது ஒரு 3 மாத கால ஒன்றும் கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளோ நாள் இருக்குன்னா 114 நாள் இருக்குது. இந்த 114 நாட்களை நீங்கள் முறையாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா மாநிலத்திலே முதலாளாக வந்துடலாம். அப்புறம் பார்த்துக்குங்க, 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வித்தியாசம் 2ஆக இருக்கும். அப்போ முதல் ஒற்றைப்படை எண் எக்ஸாக இருந்துச்சுன்னா அடுத்த ஒற்றைப்படை எண் x + 2ஆக இருக்கும். அப்போ 2 வெற்றைப்படை எண்களின் கூடுதல் அப்படின்னா ப்ளஸ் = 200. அப்போது 2x + 2 = 200 அப்படின்னா அப்போது x = 2x = 198. ஏன்னா அந்த 2 கிட்ட போய் -2 ஆயிரும். அப்போ 198. அப்போ x = அப்போ 99. அப்போ 99 ஃபர்ஸ்ட் நம்பராக இருந்துச்சுன்னா அடுத்த நம்பரு +2 ஆயிருக்கும், அடுத்த நம்பர் 101 இருக்கும். ஸோ அதுதான் ஆன்சராக கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு எளிமையான கணக்கு தான். இது எல்லா கணக்குமே, அதாவது சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கடுத்து ப்ரெசன்டேஷன், அதுக்கடுத்து ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன், அதுக்கடுத்து SI அண்டு CI, இப்படி ஒரு கணக்காக டெய்லியும் வாரம் அப்படியே ரொட்டீனாக போய்கிட்டே தான் இருக்கும். இது எப்போ வரையும் போயிட்டே இருக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களோட எழுத்து தேர்வு ஜூன் 9 வரைக்குமே இது போய்கிட்டே தான் இருக்கும். இதே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா இதை ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டே வரணும். என்ன ஆனாலும் சரி, டெய்லி சாப்பிட்றது மாதிரி கணக்கை பார்த்துடணும், டெய்லி சாப்பிட்றது மாதிரி தமிழை பார்த்துடணும், டெய்லி சாப்பிட்றது மாதிரி பாலிட்டியை பார்த்துடணும். அந்தந்த ஒரு டாப்பிக்காவது அப்படியே ரிப்பீட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். கிளாஸில் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் போய் இதை டைம் டேபிள் போட்டுக்கிட்டு 1 hour இதுக்கு 1 hour, அதாவது போன வாரம் படித்த கொஸ்டின் அப்படியே இதுக்குள்ளேயே சுழண்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இதுக்கு சரிப்பட்டு வரும். வேறு வழியே இல்லை. அடுத்த கணக்குக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 பவர் ஆஃப் x + 2, 3 = 3 பவர் ஆஃப் x + 2 16 அப்படி இருக்கு. இதுக்கு என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம்னா a பவர் ஆஃப் m இன்ட்டு a பவர் ஆஃப் n = a பவர் ஆஃப் m + n அப்படின்னு இருக்கு. இதே அந்த ஃபார்மெட்டில் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா 3 பவர் ஆஃப் x இன்ட்டு 3 பவர் ஆஃப் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது 3 பவர் ஆஃப் x + 2 அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஒன்று தான். இந்த அக்கார்டிங் டு திஸ் ஃபார்முலா. அதுக்கடுத்து = 3x ப்ளஸ் இதைய இப்படி வச்சுக்கலாம் 6 பவர் ஆஃப் 3 அப்படின்னு வச்சுக்கலாம்.
அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா 3x இன்ட்டு 3 இப்படி வந்துருச்சுன்னா இங்கிட்ட இருக்க 3 பவர் ஆஃப் எக்ஸ் இது சாரி இங்கிட்ட இருக்க 3 பவர் ஆஃப் எக்ஸ் இங்கிட்ட வந்துச்சுன்னா மைனஸ் 3 பவர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். அப்போ ஈக்குவல் டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 3 பவர் ஆஃப் எக்ஸு 3 பவர் ஆஃப் எக்ஸு என்ன ஆயிரும், கேன்சல் ஆகி போயிடும். சரி, கேன்சல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே மைனஸ், அதனால ஒரு 3 பவர் எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னாக்க இங்கே 3 பவர் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும், ஈக்குவல் டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6. இப்போ 3 பவர் எக்ஸு இப்போ எப்படி பார்த்தோம்னா 3 பவர் எக்ஸு இப்போ இங்கே என்ன இருக்கும், 9 மைனஸ் 1 9 மைனஸ் 1 8. அப்போது இங்கே என்ன இருக்கும், இன்ட்டு 8 அப்படின்னு இருக்கும், ஈக்குவல் டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6. அப்போது 3 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே போயிருச்சு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 எப்படி எழுதலாம், இங்கே கீழே வந்து என்ன ஆயிரும் 8. அப்போ 3 பவர் ஆஃப் 3 இருக்கும், மேலே 3 பவர் ஆஃப் 3 இருக்கும். அப்போ 3x ஈக்குவல் டு 3 பவர் ஆஃப் 3 அப்படின்னா எக்ஸ் 3 பவர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அந்த 3 தான் ஆன்சர் வரும். அப்போ அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 3 தான் ஆன்சர் வரும். இதுதான் ஆன்சர். மீண்டும் ஒரு தடவை பாருங்கள், இதைய 3 பவர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படிங்கிறத 3x இன்ட்டு 3 பவர் ஆஃப் 2 அப்படி எழுதிக்கலாம். அப்போது இங்கிட்ட வந்து இந்த ப்ளஸ் எக்ஸ் இங்கிட்ட வந்தோடனே 3 பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு மாறுது. இதை அப்படியே கேன்சல் பண்ணி விட்றாதீங்க, தப்பாகி போயிடும். அப்போது 3xை காமனாக எடுத்தீங்க அப்படின்னா 3 ஸ்கொயர் இங்கே 1 வந்துடும். அப்போ இதைய 3 9 அதை ஈஸியாக கேன்சல் பண்ணி போட்டுடலாம். இது ஒரு எளிமையான கணக்கு தான். அடுத்த கணக்குக்கு போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பியின் 2 மடங்கின் 5 குறைவு அப்படின்னா 2p மைனஸ் 5, அதான் ஆன்சர். டைரெக்டாகவே அது கேட்டிருக்காங்க. இது எதுக்காக திருப்பி திருப்பி நான் இதில் போட்டு விடுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, நீங்கள் போய் 1 டைம்ஸ் என்ன பண்ணணும், இதைய என்னைக்காவது உங்களுக்கு இந்த கணக்கு இந்த வீக்கில் சனிக்கிழமை பரீட்சை நடக்கும் பொழுது இது ஒரு வேளை மறந்து போகலாம், அதே ஒரு தடவை ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. டெய்லி பரீட்சையை ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட மனதில் நிற்கும். எப்படியாவது உங்களுக்கு இது நல்ல பலனை கொடுக்கும். இங்கே பாருங்கள், ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்குது. ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டுன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. இதுக்கூட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி தான். அப்போது ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ஏவும் பியும் கூட்டினீங்க அப்படின்னாக்க 75,983 45,983 கூட்டுனீங்க அப்படின்னா இதான் வரும். அதுக்கடுத்து ஏ மைனஸ் பி அப்படின்னா 7 5 மைனஸ் பண்ணிங்கனாக்க இதான் வரும் 30,000. அப்போது மேலே என்ன இருக்குது 30, அதாவது இது கேன்சல் ஆயிரும். அப்போ இதுதான் ஆன்சர். இதான் ஆன்சராக போட்டிருக்காங்க. இதில் ஒரே ஒரு சிம்பிளான விஷயந்தான். இங்கே என்ன தெரியணும் அப்படின்னம்னா, அந்த ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டோட ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, அவ்வளோ அது தெரிஞ்சிச்சுன்னா போதும். இதை பார்த்தோன்னே எளிமையில் போட்டுடலாம். சுருக்குக, இதுக்கு பேர் சிம்பிளிஃபிகேஷன். அதுக்கு அடுத்த கணக்கு பாருங்கள். இப்போது எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எல் ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் எம் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 2 அப்படின்னா எல் ஸ்கொயர்டு எம் ஸ்கொயர்டோட இதைய எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம் எல் எக்ஸ்
இப்படி எழுதிக்கலாம். அதாவது எப்படி இந்த ஃபார்மெட்டை இப்படி எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எம் ப்ளஸ் எல் ப்ராக்கெட் எக்ஸ், அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ள போட்டு எக்ஸ் ப்ளஸ் எம்எல். இந்த ஃபார்மெட்டில் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு இதுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்கிறது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆல்ரெடி இருக்குது. அப்போ இந்த எம் ப்ளஸ் எல் இருக்க இடத்துல என்ன இருக்குது? 4 இருக்குது. எம் ப்ளஸ் எல் இருக்க இடத்துல 4 இருக்குது. அப்புறம் இங்கே எம்எல் இருக்க இடத்துல என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா எல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எம் ஸ்கொயர்ட் எல் ப்ளஸ் எம் ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 2LM. இதான் ஃபார்முலா. அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் தி ஸ்கொயர்டோட ஃபார்முலா தான். அதே தான் நம்ம எழுதியிருக்கோம். ஏன்னா எம் ப்ளஸ் இருக்குது, எம்எல் இருக்குது. அதை அப்ளை பண்ணுறதுக்காக வேண்டி தான். இப்போ நம்மளுக்கு இதான் வேல்யூ தேவை. இதில் அப்படியே புட் பண்ணலாம். எம் ப்ளஸ் எல் ஆல்ரெடி இருக்குது. அப்போ 4 பவர் ஆஃப் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 இன்ட்டு 2. அப்போது 16 மைனஸ் 4, அப்போது 12 ஈக்குவல் டு 12 தான் ஆன்சர். அதான் ஆன்சராக போட்டுருக்கு. அடுத்த கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா எளிமையான கணக்கு தான். 20 ப்ளஸ் இது போர்டு மாஸ் பிரகாரம் செஞ்சீங்க அப்படின்னாக்க 16 ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 18 மைனஸ் 10. இப்போது இங்கே 16 வரும், இங்கே ப்ளஸ்ஸு 16. 32 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 52. எளிமையான கணக்கு, ஈஸியாக போட்டுருவீங்க. அடுத்த கணக்கு